ஓம் சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சாரியமத்தியமாம் அஸ்மதாச்சாரியபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம் சமஸ்தஜனகல்யாணே நிரதம் கருணாமயம் நமாமி சின்மயம் தேவம் சத்குரும் பிரம்மவித்வரம். குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வரः குரு சாக்ஷாத் பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. ஓம் சகனா பவது சகனோ புனக்து சக வீர்யம் கரவாவகை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவகை. ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி. ஓம் நமோ பகவதே வைவஸ்வதாய மிருத்யவே பிரம்ம வித்யாச்சார்யாய நச்சிகேதசே ச. ஹரி ஓம். இந்த கட்டோபனிடதம் இரண்டாவது அத்தியாயத்தில் முதல் வள்ளியினுடைய முதல் 2 மந்திரங்களை பார்த்தோம். இந்த மந்திரங்கள் எல்லாம் இந்த ஆன்ம தத்துவத்தை குறித்து அறிவதற்கு எது தடையாக இருக்கின்றதோ அந்த தடைகளை எவ்வாறு போக்குவது என்பது குறித்து இந்த மந்திரங்கள் சொல்கின்றது. இந்த அறியாமையினுடைய காரணம் என்ன என்று சொல்கின்றது. இந்த ஆன்ம வஸ்து ஆன்ம தத்துவம் எல்லோருடைய உள்ளத்திலும் வீற்றிருந்தாலும் கூட அதை அறியாமல் இருப்பதற்கு காரணம் என்ன என்பதை பற்றி நேற்று இந்த முதல் 2 ஸ்லோகங்களில் பார்த்தோம். பராஞ்சிகானி வெதுரணத் ஸ்வயம்பு பராங் பஷ்யதி ந அந்தராத்மா கஷ்டித்தீராக ஆத்மானமைக்ஷத் ஆவர்த்த சக்ஷுகு அமிர்தத்துவம் இச்சன் அப்படின்னு பார்த்தோம். இது ஏன் அறிய முடியவில்லை அப்படின்னு பார்த்தோன்னா, பராஞ்சி காணி வெத்ருணத் ஸ்வயம்பூ, நான் பிரம்மதேவர் இல்லைன்னா இந்த சிருஷ்டியிலேயே இல்லைன்னா நம்முடைய மனம் ஸ்வயம்பூ. பொதுவாகவே அந்த மனமானது இந்திரியங்கள் வாயிலாக வெளியில் இருக்கக்கூடிய விஷயங்களை பார்ப்பதிலேயே அதிகம் நாட்டமுடையதாக இருக்கின்றது என்று பார்த்தோம். அது எப்போ வெளியிலேயே பார்க்கிறது. கஷ்டித் தீராக, ஆனால் எல்லாரும் அப்படிப்பட்டவர்கள் இல்லை. யாரோ ஒருவர் ஆத்மானம் ஐக்ஷத், அவர்கள் என்ன செய்கின்றார்கள், ஆவர்த்த சக்ஷுகு, அவர்களுடைய பார்வையை உள்முகமாக திருப்பி உள்ளே இருக்கக்கூடிய இந்த அந்தராத்மாவை பிரத்யேகாத்மாவை அவர்கள் அறிவதற்கு முயல்கின்றார்கள். காரணம் என்ன என்றால், இதை அறிந்தால் அமர நிலையை அடைந்து விடலாம் அப்படின்னு ஒரு ஆசை. அது நேற்று விளக்கமாக பார்த்தோம். அடுத்து 2வது ஸ்லோகத்தில் பராச்ச காமான் அனுயந்தி பாலாக, அதே தான் திருப்பி சொல்றார். பாலாக என்றால் யாருடைய புத்தியானது பக்குவம் அடையவில்லையோ அவர்கள் வெளியில் இருக்கக்கூடிய விஷயங்களை மீண்டும் அதை நாடி செல்கின்றார்கள், ஆசையின் காரணமாக பார்த்தோம். தே மிருத்யோகோ யாந்தி மிருத்யோகோ யந்தி விததஸ்ய பாஷம். அப்படிப்பட்டவர்கள் இந்த மிருத்யுனுடைய வலையில் போய் அவர்களெல்லாம் விழுகின்றார்கள். ஸோ இங்கே ஆச்சாரியர் எழுதும்பொழுது எது மிருத்யு, பொதுவாக மிருத்யுனா நாம் ஏதோ தேகத்தினுடைய மரணம்னு சொல்கிறோம். ஸோ அங்கே சொல்லும்பொழுது அவித்யா காம கர்மங்கள் இதையெல்லாம் மிருத்யுன்னு சொல்கிறோம். அவித்யா ஏவ மிருத்யு, காம ஏவ மிருத்யு, கர்ம ஏவ மிருத்யு. மிருத்யுங்கிறது தனியாக எங்கேயோ ஒரு இடத்துல உட்கார்ந்துருக்குல்ல, இந்த ஹிருதய கிரந்தின்னு சொல்லுவோம். அதுதான் எதுவாக இருக்கின்றது, அதுவே மிருத்யுவாக இருப்பதால் தே மிருத்யுஹு யந்தி, அவர்கள் எதை அடைகின்றார்கள் என்றால் இந்த மரணத்தை அடைகின்றார்கள்.
அத தீராக அமிர்தத்துவம் விதித்வா அப்படி. ஆனால் நல்ல தீரர்கள் அமிர்தத்துவத்தை அமரநிலையை விரும்புகின்றார்கள். இங்கே அமரநிலைங்கிறது என்ன? அஜ்ஞானம் போகிறது தான் விரும்பி. துருவம் அத்ருவேஷு இக ந பிரார்த்தையந்தே அப்படி. அந்த அமிர்தத்துவம் எப்படிப்பட்டது என்றால் துருவமானது, நீடித்தது, நிலையானது. ஆகவே நிலையற்ற ஒன்றை விடுத்து அவர்கள் எப்பொழுதும் நிலையான ஒன்றை நாடுகின்றார்கள் அப்படின்னு இந்த 2 மந்திரமும் சொன்னது. ஆனால் எத்தனை முறை இந்த ஆன்ம தத்துவத்தை குறித்து மீண்டும் மீண்டும் சொன்னாலும் கூட நம்ம பார்த்தோம், இது அறிவதற்கு அவ்வளவு சுலபமானதில்லை. அதுதான் ஆரம்பமே. இது அவ்வளவு ஏஷ பூதேஷு கூடோத்மா ந பிரகாஷதேங்கிறதான சூத்திரம் இதற்கு. இது எல்லாருடைய உள்ளத்திலும் இருந்தாலும் இது ஒரு பொருளாக இல்லாததால் இதை காண முடியாது. இட் இஸ் நாட் அன் ஆப்ஜெக்ட். அது ஒரு பொருள் இல்லை. அது நம்முடைய ஸ்வரூபமாகவே இருப்பதால் அதை உணர்வதற்கு என்ன பண்ண வேண்டும் அப்படின்னா, அது பொருளைப் போல உணர முடியாது. ஆனால் அது கொஞ்சம் கொஞ்சமாக புத்தியின் மூலமாக என்ன பண்ண வேண்டும்? விசாரம் செய்ய வேண்டும். அது அவ்வளவு சுலபமான விஷயம் இல்லை, கடினமானதும் இல்லை. அதற்கென்று என்ன பண்ண வேண்டும்? கொஞ்சம் நேரம் கொடுக்க வேண்டும், நிறைய விஷயங்களின் மூலமாக சிந்திக்க வேண்டும். இப்போ அடுத்து வரக்கூடிய இந்த மந்திரங்கள் எல்லாம் பார்த்தோன்னே, இந்த 3வது மந்திரம் 4வது மந்திரம் இதிலெல்லாம் யமதர்மராஜா நச்சிகேதனுக்கு மட்டுமில்லை, நச்சிகேதன் மூலமாக நாம் எல்லோருக்கும் நாம் ஏற்கனவே எந்தெந்த விஷயங்களை எல்லாம் அறிந்திருக்கின்றோமோ அப்படி. ஏன்னா இந்த ஆன்மா என்பது எல்லாவற்றிற்கும் அப்பாற்பட்டதாக இருக்கின்றது. அந்நியதேவ தத் விதிதாத் அவிதிதாத் அப்படின்னு உபநிடதங்கள் சொல்லிடும். அது அறிந்ததற்கும் அப்பாற்பட்டது, அது அறியாததற்கும் அப்பாற்பட்டதுன்னு சொல்வார்கள். அப்போ அதை எப்படி அறிவது, எப்படி விசாரம் செய்வதுன்னா, நல்ல ஆர்வமுடையவர்கள், இதை அறிய வேண்டும் என்கின்ற ஆர்வமுடையவர்களுக்காக எதையெல்லாம் நாம் ஏற்கனவே அறிந்திருக்கின்றோமோ, இப்போ நிறைய விஷயங்கள் நமக்கு அறிந்திருக்கிறோமா இல்லையா அப்படின்னு. அப்போ நாம் அறிந்த விஷயங்கள், அறிந்த விஷயங்கள் இருக்கின்றது. இரண்டாவதாக இந்த அறிபவர்னு ஒருத்தர் இருக்கார். 2 பேர் இருப்பார்கள் எப்பொழுதுமே. ஒரு அறிபவர் ஒருவர் இருக்கின்றார். 2வது என்ன இருக்கும்? அறியக்கூடிய விஷயங்கள் இருக்கும். இந்த அறியக்கூடிய விஷயங்கள் என்ன? அதையெல்லாம் தள்ளணும்னு எல்லா அறியக்கூடிய விஷயங்களையும் ஒதுக்கி வச்சோன்னா யார் இருப்பார்கள்? ரிமூவ் ஆல் ஆப்ஜெக்ட்ஸ். எல்லாம் அறியக்கூடிய விஷயங்கள் எல்லாம் ஒதுக்கிட்டோன்னு யார் இருப்பார்கள் அப்படின்னு அறிபவர் அப்படின்னு ஒருவர் இருப்பார். அப்போ அந்த அறிபவர் யார் அப்படின்னு இன்னொரு கேள்வி இருக்கின்றது. அவரை குறித்து என்ன பண்ணணும்? இந்த அறிபவரை குறித்து ஒரு விசாரம் செய்ய வேண்டும். அவர் யார், அது ஜீவனா பரமாத்ம வஸ்துவான்னு உட்கார்ந்து நிதானமாக, அது எல்லாருமாக சேர்ந்தெல்லாம் விசாரம் பண்ண முடியாது. படிக்கும் பொழுது எல்லாரும் உட்கார்ந்து படிக்கலாம். ஆனால் ஆத்ம விசாரம் என்று பண்ணும்பொழுது நாமே உட்கார்ந்து என்ன பண்ண வேண்டும்? நம்முடைய அனுபவங்களை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அலசி பார்க்க வேண்டும். எவ்வளவோ அனுபவங்கள் இருக்கின்றது. அப்படி அந்த அனுபவங்களை அலசி பார்த்து இந்த அறிந்த விஷயங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டது எதை நாம் அறிகின்றோமோ அதற்கெல்லாம் ஆதாரமாக ஒரு வஸ்து இருக்கின்றது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அது பாவபூர்வகமாக உணர்ந்து கொள்ள வேண்டும். அதனால் இந்த 3வது ஸ்லோகத்தில் இது யமதர்மராஜனே சொல்கின்றார். இது ரொம்ப சுலபமான ஸ்லோகம். இது எதையெல்லாம் நீ அறிந்திருக்கின்றாயோ அதற்கெல்லாம் என்ன இருக்கின்றது? ஆதாரமாக ஒன்று இருக்கின்றது. அதை நீ என்று அறிந்து கொள். அப்போ எதையெல்லாம் நீ அறிகின்றாயோ அது என்ன கிடையாது? அது நீயாக இருக்க முடியாதுன்னு ரொம்ப தெளிவாக இதெல்லாம் நேரடியாக சொல்லக்கூடிய விளக்கங்கள். ஆனால் இதை ஒரு தியானத்தின் மூலமோ அல்லது ஒரு விசாரத்தின் மூலமாகத்தான் இதை அறிய முடியும். இந்த 3வது ஸ்லோகம் பார்ப்போம். ஏன ரூபம் ரசம் கந்தம் சப்தான் ஸ்பர்ஷான் ச மைதுனான் ஏதேனைவ விஜானாதி கிமத்ர பரிசிஷ்யதே ஏதத் வை தத். திரும்பவும் சொல்றார், ஏதத் வை தத். நச்சிகேதா, நீ எதை குறித்து கேட்டாயோ இதுதான் அது. அப்படி
காண்பிக்க முடியாத, எடுத்து காட்ட முடிஞ்சால் காமிச்சிடலாம், இதான காமிச்சிடலாம். அதனால் ஒரு குரு என்ன பண்ண முடியும்? அவர் இதை உணர வைப்பதற்கான பிரயத்தனத்தை தான் அவர் என்ன செய்ய முடியும்? அவரால் செய்ய முடியும். அதான் ஏதத் வைத்தத். ரொம்ப நல்ல ஸ்லோகம். ஸோ இதில் ரொம்ப முக்கியமானது என்ன என்றால் ஏனன்னு ஒரு வார்த்தை இருக்கிறது. சின்ன வார்த்தை பார்க்கறதுக்கு, சமஸ்கிருதத்தில் ரொம்ப சின்ன வார்த்தை. ஒன்றா யகன்னு சொல்வார்கள், இல்லைன்னா ஏனன்னா எந்த ஒன்றினால். அப்போ ஏதோ ஒன்று இருக்கின்றது. எந்த ஒன்றினால்னா ஆச்சாரியர் எழுதும் பொழுது விஞ்ஞான ஸ்வபாவேன ஆத்மனான்னு எழுதிடுவார். ஒரு நிர்குணமான ஒரு சைத்தன்யம். முதல்ல புத்தியில் இப்படி புரிஞ்சுப்போம், அவ்வளோதான். ஒரு நிர்குணமான ஒரு சைத்தன்யம், ஒரு கலங்கமில்லாத ஒரு ஆத்ம பிரகாசம், ஒரு அறிவு ஸ்வரூபம். அது எல்லாருக்குள்ளும் என்ன இருக்கின்றது உள்ள இருக்கின்றது. அதற்கு சுத்த சைத்தன்ய வஸ்து அப்படின்னு சொல்கிறோம். அந்த சுத்த சைத்தன்ய வஸ்துவின் மூலமாக, அதனால தான் ஏன அந்த வார்த்தை இருக்கிறத ஏன. அப்புறம் அதே ஸ்லோகத்தில் பார்த்தோன்னா 2வது லைனில் விஜானாதி அப்படின்னு ஒன்று இருக்கின்றதா? விஜானாதி என்றால் அறிவது. ஸோ எந்த ஒன்றினால் அறிகின்றோமோ, சுலபமாக இருக்காது, எந்த ஒன்றினால் அறிகின்றோமோ. அப்போ 3வதாக ஒரு கேள்வி கேட்க வேண்டும். எந்த ஒன்றினால் அறிகின்றோமோ என்றால் எந்த ஒன்றினால் எதை அறிகின்றோமோ. அப்படி எந்த ஒன்றினால் அப்படிங்கும் பொழுது சைத்தன்யம், சுத்தமான சைத்தன்யம், உள்ள இருக்கக்கூடிய ஆன்ம பிரகாசம்னு சொல்லிட்டு, அதன் மூலமாக நாம் எதையெல்லாம் அறிகின்றோம்னு ஒரு லிஸ்ட் கொடுக்கிறார். என்ன கொடுக்கிறார்? ரூபம், ரசம், கந்தம், சப்த, ஸ்பர்ஷ, மைத்துனான். ஸோ இதெல்லாம் அறியக்கூடிய வஸ்துக்களாக இருக்கின்றது. எந்த ஒரு சைத்தன்யத்தினால் இவற்றையெல்லாம் நாம் அறிகின்றோமோ. ரூபத்தை அறிகின்றோமா? ரூபத்தை பார்க்க முடிகிறதா? சப்தம் கேட்க முடிகிறதா? ஸ்பர்ஷத்தை என்ன பண்ணுறது? உணர முடிகின்றதா? நல்ல கவனமாக கேளுங்கள். ஏன்னா அடுத்தது என்ன சொல்கிறார்? ரூபம், ரசம், கந்தம், சப்த, ஸ்பர்ஷ, அப்புறம் மைத்துனான். மைத்துனான்னா மிதுனம். அது பொதுவாக சொல்லும் பொழுது ஆண் பெண் சேர்க்கையினுடைய இன்பம்னு சொல்வார்கள். இங்கே அப்படி கூட நம்ம ரொம்ப எடுத்துக்க வேண்டிய அவசியமே இல்லை. அப்படி இங்கே சப்த, ஸ்பர்ஷ, ரூப, ரச, கந்த இதெல்லாம் விஷயங்களாக இருக்கிறது. அப்படி அப்புறம் இங்கே மைத்துனன்கிறது இந்திரியங்கள், கண், காது, மூக்கு, நாக்கு, இதெல்லாம் எதை தொடர்பு கொள்கின்றது அப்படின்னா இந்த இந்திரியங்கள். வெளியில் இருக்கக்கூடிய இந்த விஷயங்களை எல்லாம் தொடர்பு கொள்ளும் பொழுது என்ன ஏற்படுகின்றது? நமக்கு ஒரு போகம், ஒரு அனுபவம், போக அனுபவம் ஏற்படுகின்றது. கண்ணு பார்க்கும் பொழுது பார்க்கக்கூடியது அதுவும் ஒரு போகம், கேட்கறது ஒரு போகம், தொட்டு பார்க்கிறது, இதெல்லாமே என்ன அர்த்தம்? இதெல்லாம் மைத்துனன். இதெல்லாமே என்ன சொல்கிறோம்? மைத்துனன் சேர்க்கை. இந்திரியங்கள் வெளியில் இருக்கக்கூடிய பொருள்களை தொடர்பு கொள்ளும் பொழுது இந்த அனுபவங்கள் எல்லாம் ஏற்படுகின்றது. இது எல்லோருக்குமே தெரிகின்றது. அதான் விஜானாத்தின்னு என்ன அர்த்தம்? விஸ்பஷ்டம் ஜானாத், இதே தெரிகின்றது. அதனால தான் என்ன சொல்கிறார்? பட் இதையெல்லாம் எவ்வாறு அறிகின்றோம்? அதுதான் கேள்வி. அப்படின்னு இந்த சப்த, ஸ்பர்ஷ, ரூப, ரச, கந்த இவற்றையெல்லாம் அறியக்கூடியவர் யார்? இவற்றையெல்லாம் அறியக்கூடியவர் நான் சொல்கிறோம். இந்த ஜீவன் அறிகின்றது. உள்ளே ஒரு ஜீவாத்மா இருக்கின்றது. அந்த ஜீவனுக்கும் இந்த வெளியில் இருக்கக்கூடிய சப்த, ஸ்பர்ஷ, ரூப, ரச, கந்த இவற்றையெல்லாம் அறியக்கூடிய அறிவு தானாக வந்துவிட முடியுமா? அந்த ஜீவனும் கூட என்ன அர்த்தம்? அதுவும் பஞ்சபூதங்களால் ஆனது. அதுவும் என்ன? அதுவும் சுத்தமான சைத்தன்யம் இல்லை. அது அடுத்த பாடலில் இன்னும் கொஞ்சம் விளக்கமாக பார்ப்போம். அப்போ இது எல்லாவற்றையும் எதனால் அறிகின்றோம் என்றால் இது எல்லாவற்றையும் ஒளிரச் செய்யக்கூடிய ஒரு ஒளி என்று ஒன்று இருக்கின்றது. ஆனால் அதை பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. அப்போ நாம் எதையெல்லாம் அனுபவிக்கின்றோமோ அனுபவிக்கக்கூடியதெல்லாம் என்ன கிடையாது? அது ஆத்மா கிடையாது. அதெல்லாம் எது கிடையாது? ஆன்ம தத்துவம் கிடையாதுன்னு சொல்றோம். எதனால் இவற்றையெல்லாம் அனுபவிக்கின்றோமோ அப்போ உட்கார்ந்து என்ன பண்ணணும்? சரி, இப்படி சப்தம் கேட்கறது, ஏன்னா ஒரு ரூபத்தை பார்க்கின்றோம், ஒரு ரசம் இருக்கின்றது, இதெல்லாம் நம்மால் உணர முடிகின்றது. அப்படி இந்த எல்லா உணர்விற்கும் ஆதாரமாக இருக்கக்கூடிய ஒரு உணர்வினுடைய ஒரு மையம் என்ன இருக்கின்றது? ஒரு மையம் எனக்குள்ளேயே இருக்கின்றது.
அதனுடைய ஸ்வரூபம் எப்படிப்பட்டது அது ஏற்கனவே பார்த்துட்டோம். அசப்தம், அஸ்பர்ஷம், அரூபம் பார்த்தோமா இல்லை ஏற்கனவே. அங்கே உண்மையிலேயே சப்தம் இருக்கிறது, அங்கே சப்த ரூப ரச கந்த ஸ்பர்ஷ மைத்துனம் இதெல்லாம் எதுவுமே இல்லை. அப்படி ஒரு நிலை இருக்கின்றது. இது எதுவுமே இல்லை. அதனால பார்க்கக்கூடிய விஷயங்களும் ஆத்ம தத்துவம் இல்லை, பார்க்கக்கூடிய இந்திரியங்களும் கூட என்ன கிடையாது, இந்திரியங்களும் கூட கிடையாது அப்படி. ஆனால் எந்த ஒன்றினால் இவற்றையெல்லாம் அனுபவிக்கின்றோமோ, இந்திரியங்கள் எல்லாம் பார்க்கின்றதோ, அந்த ஒன்று நான் அப்படின்னு என்ன பண்ணணும், அதை கொஞ்சம் கொஞ்சமாக விசாரம் செய்துதான் என்ன பண்ண முடியும், அதை புரிந்து கொள்ள முடியும் அப்படின்னு. ஏன்னா அதை பார்ப்பதற்குங்கிறது என்ன கிடையாது, அதை பார்ப்பதற்கு சாத்தியம் இல்லை அப்படி. ஆனால் ஏதேன ஏவ விஜானாதி, அது ரெண்டாவது அரியில் சொல்லும் பொழுது ஏனன்னு சொன்னார். அதே திருப்பி ரெண்டாவது லைன் என்ன சொல்றார், ஏதேன ஏவ, திருப்பி ஒரு ஊர்ஜிதமாக உறுதியாக சொல்லும் பொழுது எந்த ஒன்றினால் எல்லாவற்றையும் அனுபவிக்கின்றோமோ அந்த ஒன்று. பட் அது என்னன்னு நாம தான் உட்கார்ந்து கண்டுபிடிக்க வேண்டும். அது இருக்குன்னு சொல்லிட்டார்கள், அது என்னன்னு கண்டுபிடிக்கணும், அவ்வளோதான். ஏதேன ஏவ விஜானாதி சொல்லிட்டு என்ன சார், அதை தெரிந்து கொண்டு விட்டோம் என்றால் அடுத்து இந்த உபநிடத வாக்கியம் என்ன சொல்றது, கிமத்திர பரிசிஷ்யத்தை அப்படின்னு. அதை தெரிஞ்சுக்கிட்ட அப்புறம் இந்த உலகத்தில் ஏதாவது தெரிந்து கொள்வதற்கு இருக்கின்றதா அப்படின்னு கிமத்திர பரிசிஷ்யத்தைன்னா அதுக்கப்புறம் எஞ்சி இருக்கக்கூடியது என்ன அப்படி ஒன்றும் கிடையாது. ஒரு உதாரணம், இப்போ இந்த காற்று, நேற்று இந்த உதாரணம் நான் சொன்னேன் அப்படி. எல்லாராலையும் காற்றை உணர முடிகின்றதா, உணர முடிகின்றதா, இப்போ ஃபேன் சுற்றுறதா இல்லையா அப்படின்னு. ஸோ யூ ஆர் ஏபிள் டு ஃபீல் இட், காற்றை உணர முடிகின்றதா. சரி, நீங்கள் உணரக்கூடிய காற்று மின்சாரமா, அது எவ்வளோ சந்தேகத்தோட தலையாட்டுறீங்க. காற்று அடிக்கிறது, எல்லாரும் காற்றை உணர்கின்றோம், அந்த காற்று மின்சாரமா. சரி, கொஞ்சம் அப்படியே மேலே பாருங்க, எல்லாரும் ஃபேனை பார்க்க முடிகிறது அவங்களுக்கு. ஏன்னா காற்று எங்கிருந்து வருகின்றது, அந்த ஃபேன்ல இருந்து வர்றது அப்படி. சரி, அந்த ஃபேன் மின்சாரமா, ஃபேன் மின்சாரமா இல்லை. நாம் அனுபவிக்கக்கூடிய காற்றும் மின்சாரம் இல்லை. நாம் எதிலிருந்து காற்று வருகின்றதோ அந்த மின் விசிறியும் என்ன கிடையாது, மின் விசிறியும் மின்சாரம் கிடையாது. அப்ப மின் விசிறி தானாக இயங்க முடியாது, காற்றும் தானாக வராது அதிலிருந்து வரும்பொழுது. அப்ப எதனால் இந்த மின் விசிறி இயங்குகின்றது, எதனால் அந்த மின் விசிறியிலிருந்து காற்று வருகின்றதுன்னு என்ன இருக்க முடியும். அப்ப இது சின்ன உதாரணம் தானே. அப்போ உள்ள என்ன இருக்கின்றது, மின்சாரம்னு ஒன்று இருக்கின்றதா இல்லையா அப்படி. இப்போ அதை காண்பீங்கன்னு சொன்னால் எப்படி காண்பிக்க முடியும், அது நேற்றே நான் சொல்லிடுறேன், அதை காண்பிக்கவே என்ன பண்ண முடியாது. அந்த மின்சாரத்தை, ஒரு சாதாரண மின்சாரத்தை, இது காற்று அனுபவிக்கிறோம், மின் விசிறியை பார்க்கிறோம். ஆனால் ஆச்சரியம் என்னன்னா, இந்த மின்சாரத்தை நம்மளால பார்க்கவே முடியலை அப்படி. நீங்க என்ன சொன்னால் நீங்கள் அதை காமிச்சாதான் நான் ஒத்துப்பேன், இது மின்சாரத்தினால் இயங்குகின்றதுன்னு. மின்சாரத்தை காமிங்கன்னா யூ கான்ட் ஷோ இட், அதை காண்பிக்க முடியாது. அதே மாதிரி நம்மளுடைய இந்திரியங்கள் இருக்கு, இந்திரியங்கள் எல்லாம் மின் விசிறி மாதிரி அப்படி. நம்ம அனுபவிக்கக்கூடிய சப்த ஸ்பர்ஷ ரூப ரச கந்தங்கள் எல்லாம் எதை போன்றது, அதெல்லாம் காற்றை போன்றது. ஆனால் எதனால் இவற்றையெல்லாம் அனுபவிக்கின்றோம். இப்ப இதெல்லாம் இயங்காவிட்டாலும், காற்று இல்லைனாலும், மின் விசிறி இல்லைன்னு எஞ்சி இருக்கக்கூடியது எது இருக்கும், எப்பொழுதும் இருக்கும், மின்சாரம் என்பது எப்பொழுதும் இருக்கக்கூடியது. இப்ப அங்கிருந்து திருப்பி போகணும், திருப்பி அந்த மின்சாரத்திற்கு ஆதாரம், அது வேற உதாரணம், அவ்வளவுதான், அதுக்கு மேல உதாரணத்தை இழுக்கக்கூடாது அப்படி. அப்ப கிமத்திர பரிசிஷ்யத்தை அப்படி, எதை தெரிந்து கொண்ட பிறகு இதற்கு மேல் இங்கே அறிவதற்கு என்ன இருக்கின்றது அப்படின்னா ஒன்றும் கிடையாதுன்னு சொல்றாரு அப்படி. ஏன்னா அறிய வேண்டியது என்ன என்றால் இதே ஒன்றுதான். இது ரெண்டு விதமா சொல்லலாம். கிமத்திர பரிசிஷ்யத்தைன்னா எல்லாவற்றையும் அறிந்திருக்கக்கூடிய இந்த ஆத்மா அறியாதது என்ன அப்படின்னா, ஆத்மாவிற்கு அறியாத பொருள் எதுவுமே இல்லை. இதுக்கு மேல அறிவதற்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்லலாம். இல்லைன்னா கிம் அத்திர பரிசிஷ்யத்தை அப்படின்னு என்ன அர்த்தம், இந்த ஆன்மா அறியாதது என்ன என்றால் இந்த ஆன்ம தத்துவம் என்பது எல்லாவற்றையும் அறிந்தே இருக்கின்றது. சரி, அதற்கு அறியாத விஷயங்கள் எதுவும் இல்லைன்னு சொல். ரொம்ப சுலபமான இது விசாரம் செய்யறதுக்கு. இப்போ கண்ணை மூடி உட்கார்ந்துட்டே இருக்கும் அப்படி.
ஸோ எண்ணங்கள் எல்லாம் தோன்றுகின்றது அப்படி. அப்போ இந்த எண்ணங்கள் எல்லாம் எதுவாக இருக்க முடியாது? இந்த எண்ணங்கள் எல்லாம் என்ன இருக்க முடியாது? எத் திருஷ்யம் தத் ஜடம்னு சொல்கிறோம். ஸோ கவனிக்க வேண்டியதுதான் அப்படி. அந்த எண்ணங்கள் எல்லாம் தோன்றினால் ஏதோ ஒன்று என்ன ஆறுது? அந்த எண்ணங்களை பிரகாசிக்க செய்து கொண்டே இருக்கின்றது. எத்தனையோ எண்ணங்கள் வருகின்றது, எத்தனையோ எண்ணங்கள் போய்கொண்டே இருக்கின்றது. தேபியோ விலக்ஷண சாட்சின்னு ஒரு சாட்சி என்ன பண்ணுறது அப்படின்னு அந்த எண்ணங்களை எல்லாம் அதுக்கு டயர்டாயிடக்கூடாது, தூங்கிடக்கூடாது. எண்ணங்களை கவனிக்கிறேன்னு என்ன பண்ணக்கூடாது? எண்ணங்களை கவனிக்கிறேன்னு தூங்கிடக்கூடாது. ஜஸ்ட் பார்த்துட்டே இருக்க வேண்டியதான். அப்போ ஒரு பேரமைதி. அதான் சொன்ன, அது ஒரு உருவாக்கப்பட்ட அமைதி கிடையாது. இட் இஸ் நாட் அன் ஆர்டிஃபிஷியல் சைலன்ஸ். தெர் இஸ் அ நேச்சுரல் சைலன்ஸ். ஒரு சத்தியம், ஒரு அமைதி. அப்படி அது என்ன இருக்கின்றது? எல்லாவற்றிற்கும் என்ன இருக்கு? இந்த ஜீவனுக்கு கூட எதுவாக இருக்கின்றது அப்படின்னா சாட்சியாக இருக்கின்றது. அதை அறிந்தவர்கள் இந்த ஜீவனுடைய பிறவி, இதனுடைய எல்லா பிறவிகளையும் கூட என்ன பண்ற, எல்லாவற்றிற்கும் உள்ளே என்ன இருக்கின்றது? ஒரு வஸ்து ஒன்று சாட்சியாக இருக்கின்றது. கிமத்திர பரிசிஷ்யத்தை ஆச்சரியமாக சொல்கிறார் அப்படின்னா, அதை காட்டிலும் வேறு ஏதாவது இருக்க முடியுமா? இன்னொரு உபநிடத்தில் கேட்டும், எந்த ஒன்றை அறிந்தால் எல்லாவற்றையும் அறிந்தவனாகின்றோமோ அந்த ஒன்றை சொல்லு. அதான் கிமத்திர பரிசிஷ்யத்தைன்னு. இதை அறிந்த பிறகு என்ன கிடையாது? இதை அறிந்த பிறகு அறிவதற்கு ஒன்றும் கிடையாது. சரி, இது இல்லாமல் இருக்கிறதா? இது ஒரு விஷயத்தை இது இல்லாமல் இருக்கிறதா? இது எப்பொழுது இருக்கின்றது? இது எல்லா காலத்திலும் இருந்து கொண்டே இருக்கின்றது. இது இல்லாத நேரம் இல்லவே இல்லை. இது எண்ணங்கள் இருக்கும் பொழுதும் இருக்கின்றது, எண்ணங்கள் இல்லாவிட்டாலும் இது இருக்கின்றது. நம்மளுடைய கவனமெல்லாம் எண்ணங்களின் மீதே இருக்கிறதால் என்ன பண்ணுறது? எந்த ஒன்று இந்த எண்ணங்களை பிரகாசிக்க செய்கின்றது அதன் மீது என்ன பண்ண முடியல? நம்மளுடைய கவனத்தை நம்மால் செலுத்த முடியவில்லை. சுலபம் தானே, ரொம்ப கஷ்டமானது இல்லை. அட்லீஸ்ட் கேட்பதற்கு சுலபமாக இருக்கிறதா? உட்கார்ந்து என்ன பண்ண வேண்டும்? இப்பாறு உட்கார்ந்து விசாரம் பண்ண வேண்டியதுதான். சந்தேகம் வரக்கூடாது, குழப்பங்கள் வரக்கூடாது. அப்படி ஒரு நல்ல திட சித்தத்தோடு, அதுக்கு தான் கொஞ்சம் தூய்மையான ஒரு மனம் வேண்டும். ஏன் சொல்கிறார்கள் அப்படின்னா, அந்த மனம் தூய்மையாக இருந்து சஞ்சலம் இல்லாமல் இருந்து, ஏற்கனவே சொல்ல மாதிரி நல்ல விவேகம் வைராக்கியங்கள் எல்லாம் இருந்து உட்கார்ந்து விசாரம் பண்ணோன்னு என்ன ஆகும் அப்படின்னா, உள்ள இருக்கக்கூடிய இந்த வஸ்து நான் அப்படின்னு சந்தேகத்திற்கு இடமே அதுக்கப்புறம் சந்தேகமே வரக்கூடாதுன்னு சொல்கிறார்கள். அதுலேயே என்ன இருக்கணும்? ரமண மகரிஷி அழகாக சொல்வார், தஸ்ய ஸ்மிருதி தத்ர திருடையேவ நிஷ்டா. அப்படி கதம் விக்ஞேயம்னு மகரிஷியின் இடத்தில் கேட்டார்கள். இதை எப்படி தெரிந்து கொள்வது அப்படின்னா, உள்ள என்ன இருக்கிறது? ஒரு வஸ்து இருக்கு. தஸ்ய ஸ்மிருதி, அது என்ன பண்ணு அப்படின்னா, அது இருக்குன்னு ஸ்மரணை பண்ணிகிட்டே இருக்கு. தத்ர திருடையேவ நிஷ்டா, அதிலேயே நிலைத்திருப்ப, அதுதான் நான் அப்படிங்கிற ஸ்மிருதியோடு இருப்பது தான் என்ன அர்த்தம்? அந்த நிஷ்டை தான் ஞானம்னு சொல்கிறார்கள். அது கொஞ்சம் அவகாசம் என்ன பண்ணணும்? கொஞ்சம் அவகாசம் கொடுக்கணும். திருப்பி அதிலிருந்து மனம் வெளியில் போகும்பொழுது சஞ்சலங்கள் எல்லாம் வரும் பொழுது சஞ்சலப்படாமல் இந்த சஞ்சலங்கள் எல்லாம் எதிலிருந்து வருகின்றதுன்னு பார்த்துட்டே இருக்கணும். அப்படி அமைதி மட்டும் இல்லை, இந்த சஞ்சலங்களுக்கு எல்லாம் கூட பிரகாசிக்கக்கூடியது என்ன அப்படின்னு, எல்லாவற்றிற்கும் ஆதாரமாக, அது நல்லதுக்கு மட்டும் இல்லை, எல்லா நல்லதற்கும் கெட்டதற்கும் எல்லாவற்றிற்கும் எதுவாக இருக்கின்றது? அது ஆதாரமாக உண்டு. அதில் நல்லதும் இல்லை, கெட்டதும் இல்லை, அதில் தர்மம் இல்லை, அதில் அதர்மம் கிடையாது, அதில் பாப்பம் கிடையாது, அதில் புண்ணியம் கிடையாது. அப்படிப்பட்ட ஒன்றை குறித்து யம தர்மராஜா என்ன சொல்றார்? ஏதத் வைத்தத்து, அந்த ஒன்று இதுன்னு சொல்றார். சரி, இதெல்லாம் நமக்கு தெரிந்ததன் மூலமாக சொல்றார்களா இல்லையா? இப்போ ஒருவேளை இது புரியலைன்னா அடுத்த உதாரணம் அதே மாதிரியான உதாரணம் தான். எவ்வளோ உதாரணங்களை சொல்றார்கள் பாருங்கள். திருப்பி அடுத்த உதாரணம் என்ன சொல்வார்கள்? நமக்கு இருக்கக்கூடிய 3 நிலைகளை குறித்து சொல்வார்கள். விழிப்பு நிலை இருக்கின்றது, கனவு நிலை இருக்கின்றது, இன்னும் ஆழ்ந்த உறக்கம்னு என்ன இருக்கின்றது? இந்த 3 நிலைகள் இருக்கின்றது. இதெல்லாம் அறிந்த நிலை தானே, எல்லாரும் அறிந்த நிலை தானே அப்படின்னு திருப்பி என்ன பண்ணுறார்கள்? அதையே எடுத்துக்கொண்டு இவ்வாறு அவஸ்தாத்ரயம்னு சொல்கிறோம். ஏன்னா அவஸ்தாத்ரய விசாரம். அப்படி இந்த அவஸ்தாத்ரயங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு உட்கார்ந்து என்ன பண்ண வேண்டும்? உட்கார்ந்து விசாரம் செய்ய வேண்டும். அதுதான் அடுத்த ஸ்லோகம் சொல்கிறது பாருங்க.
ஸ்வப்னாந்தம் ஜாகரிதாந்தம் ஸ்வப்னாந்தம் ஜாகரிதாந்தம் ச உபௌ ஏனானுபஷ்யதி மகாந்தம் விபுமாத்மானம் மத்வா தீரோ ந சோச்சதி. அழகான ஸ்லோகம். என்ன இங்கே ஏன இருக்கா? ஸ்வப்னாந்தம் ஜாகரிதாந்தம், அதை பிரிக்கணும், ச அதோட நிறுத்திக்கணும். உபௌ அடுத்த வார்த்தை என்ன? உபௌ ஏன. ஏன என்றால் எந்த ஒன்றினால், அனுபஷ்யதி கொஞ்சம் மாற்றிருக்கிறார்கள். போனதில் சொல்ல ஏன விஜானாத்தின்னு, அவருக்கே கொஞ்சம் போர்டு அடிச்சிருக்கும், அவ்வளோதான். ஏன விஜானாத்தின்னு சொல்கிறதுக்கு பதில் என்ன பண்ணுறார்? ஏன அனுபஷ்யதி. அங்கே நோயிங், இங்கே எக்ஸ்பீரியன்சிங். அங்கே சப்த ஸ்பர்ஷ ரூப இதெல்லாம் நம்ம அறிகின்றோம். இங்கே என்ன இருக்குது? இது என்ன பண்ணுறார் அப்படின்னா ஏன அனுபஷ்யதி, அப்படி நன்றாக பார்க்க முடியும், உணர முடியும், எந்த ஒன்றினால் உணர்கின்றோம். அப்போ நாம் உணர்வதெல்லாம் என்ன கிடையாது? உணர்வது கிடையாது. ஆனால் நம்மளுடைய கவனமெல்லாம் எதை உணர்கின்றோமோ அதிலே இருக்கின்றது. பாருங்க, எதனால் உணர்கின்றோமோ அதுன்னு சொல்றார். இந்த ரெண்டு விஷயம்தான். எதை உணர்கின்றோமோ அது இல்லை, எதனால் உணரப்படுகின்றதோ அது. எதை உணர்கின்றோமோ அதெல்லாம் காரியங்கள். எதனால் உணர்கின்றோமோ அது என்ன? எல்லாவற்றிற்கும் என்ன இருக்கின்றது? அது காரணமாக இருக்கின்றது. அதனால அந்த மூலத்தை, அந்த காரணத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். நம்மளுடைய கவனங்கள் எல்லாம் எங்கே இருக்கின்றது அப்படின்னா காரியங்களிலேயே இருக்கின்றது. அப்ப ஸ்வப்னாந்தம், ஸ்வப்னாந்தம்னு என்ன அர்த்தம்? இந்த கனவு. ஸ்வப்னம்னா கனவு, அந்தம்னா என்ன அர்த்தம்? அப்படியும் படிக்கலாம். ஸ்வப்னாந்தம் அப்படின்னா ஸ்வப்னம் முடிந்த உடனே. அப்படி அடுத்த நிலை என்ன வரும்? ஒரு ஜாகிரத் வரும். அப்படின்னு ஸோ அந்த இரண்டிற்கும் நடுவிலும் கூட சொல்லலாம். ஆனால் ஆச்சாரியர் எழுதும் பொழுது ஸ்வப்னாந்தம்னா ஸ்வப்ன மத்தியம் அப்படின்னு எடுத்துட்டார். இது எல்லாரும் கனவை காண்டு கொண்டே இருக்கின்றோம். அதில் என்ன இருக்கிறது? ஒரு கனவை காண்பவர் ஒருத்தர் இருக்கிறார், காணக்கூடிய பொருள் இருக்கின்றது, எல்லாம் இருக்கிறதுல. அதுலேயே ஒரு துருக்கு இருக்கிறார், அதுலேயே ஒரு திருஷ்ய வஸ்துக்கள் எல்லாம் ஒன்று இருக்கின்றது. அப்படின்னா ஸ்வப்ன மத்தியம், அப்படி கணவனுடைய நடுவிலும், கனவை அனுபவிக்கும் பொழுதும். அதே போன்று இப்போ நாம் எதை அனுபவித்து கொண்டிருக்கின்றோம்? இந்த நிலைக்கு பெயர் என்ன? ஜாகரிதாந்தம். இப்பவும் பாருங்க, எல்லாம் கேட்டுட்டே இருக்கிறோம், இந்த ஜாகிரத அவஸ்தையிலெல்லாம் இருக்கின்றோம். இது ஏதோ நம்மளுடைய ஜாகிரத அவஸ்தையை மட்டும் இல்லை, எல்லாருடைய ஜாகிரத அவஸ்தையும், எல்லாருடைய விழிப்பு நிலையும், எல்லாருடைய கனவு நிலையும் என்ன இருக்கின்றது? ஏதோ ஒன்று பிரகாசித்து கொண்டே இருக்கின்றது. எந்த ஒன்று விழிப்பிலும் இருக்கின்றது, அப்படி கனவிலும் இருக்கின்றது, அப்படி ஆழ்ந்த உறக்கத்திலும் இருக்கின்றது. அப்படி அது கீதையில் பகவான் அழகாக சொல்வார். சூத்திரே மணிகணா இவன்னு ஒரு சூத்திரம் ஒன்றை எடுத்தோன்னா அதில் வெவ்வேறு மணிகளை எல்லாம் கோர்க்கின்றோமா இல்லையா? இந்த ஜாகிரத அவஸ்தைங்கிறது ஒரு மணி, சொப்பன அவஸ்தைங்கிறது ஒரு மணி. அப்படி நாம் இதையெல்லாம் உண்மை நினைத்து கொண்டே இருக்க, ஜாகிரத உண்மை நினைக்கின்றோம். ஆனால் இதற்கெல்லாம் ஆதாரமாக எந்த ஒரு சத்திய வஸ்து இருக்கின்றதோ ஒரு உண்மை இருக்கின்றது, ஏதோ ஜாகிரத அவஸ்தையை ஒளிர செய்கின்றது. அப்படி நாட் த வேக்கர் ஐ. இந்த ஜாகிரத அவஸ்தையில் விழிப்புணர்வுல ஒரு நான் இருக்கின்றது. அப்புறம் என்ன இருக்குது? தூங்கும்போது என்ன இருக்குது? இன்னொரு நான் இருக்குது. இது எல்லாவற்றையும் எது ஒளிர செய்கின்றது? ஸோ ஸ்வப்னாந்தம் ஜாகிரதாந்தம் ச உபௌ. கைவல்ய உபநிஷம் படித்தீர்களா? படித்திருக்கிறீர்கள். மையேவ சகலம் ஜாதம் மயி சர்வம் பிரதிஷ்டிதம் மயி சர்வம் லயம் யாதி சொல்கிறார் இல்லை? மையேவ சகலம் ஜாதம். என்ன அப்படியே உட்காந்துருந்தா என்ன ஆகும் அப்படின்னு ஒரு ஜாகிரத அவஸ்தை வர்றது போகிறது, அடுத்து ஒரு சொப்ன அவஸ்தை வர்றது போகிறது, அப்படி ஒரு ஆழ்ந்த உறக்கம் வருகின்றது போகின்றது. யார் ஒருத்தர் எல்லாவற்றிற்கும் அவஸ்தாத்திரய சாட்சி சன்னு சொல்லுவார்கள். அப்படி எல்லா அவஸ்தாத்திரயங்களுக்கும் என்ன இருக்குது? அது யோகம். அது யோகம். ஏதோ புத்தினால ஜஸ்ட் பண்ணுறது இல்லை. அப்படி அது ஒரு யோகப்பரமாக உட்கார்ந்து என்ன பண்ணுறார்கள்? ஒரு யோகமாக. அது எப்படி பண்ணணும்னு பின்னாடி சொல்வார். அது ஏதோ சும்மா புத்திபூர்வமாக அறியறது மட்டும் இல்லை. அப்படி அது உள்ளபடி அனுபவமாக யோகத்தினால் என்ன பண்ணுறார்கள்? அதை தெரிந்து கொள்கின்ற உள்ளே இருக்கக்கூடிய சைத்தன்ய வஸ்து நான். மகாந்தம் விவம் ஆத்மானம். அது எப்படிப்பட்டது? மகாந்தம். அதை சொல்லும் பொழுது என்ன பண்ணுறார்கள் அப்படின்னு
மகாந்தம். எல்லாவற்றிற்கும் ஆதாரமாக இருக்கக்கூடியது மகாந்தம். விபும், விபும்னு அர்த்தம் வியாபகம். ஆத்மானம் மத்வா, மத்வான இதை அறிந்த பிறகு தீரக சொல்லிட்டாரா இல்லையா? ஏற்கனவே தீரரை பற்றி தானே. இந்த உபனிஷத்துக்கு பெயரே தீரோபனிஷத்துன்னு வச்சிடலாம், கட்டோபனிஷத்துன்னு சொல்கிறதுக்கு பதிலாக. இதற்கு பெயரே தீரோபனிஷத்துனே சொல்லலாம். அப்படி ஏன்னா நல்ல தீரர்கள் படிக்கக்கூடிய உபனிஷத்து இது. தீரக ந சோச்சதி அப்படி. அந்த தீரனுக்கு என்ன கிடையாது அப்படின்னா ந சோச்சதி. இந்த ஸ்லோகத்தில் சொல்லும் பொழுது அடுத்த ஸ்லோகத்தில் பயத்தை சொல்ல போகிறார், இந்த ஸ்லோகத்தில் சோகத்தை சொல்ல போகிறார். எது என்னென்ன சொல்கிறாருன்னு நம்ம தெரிந்து கொண்டே இருக்க வேண்டியதுதான். அப்படி இதில் என்ன போன ஸ்லோகத்தில் சொல்லும்போது ஒன்றுமே இல்லைன்ட்டார். கிமத்திர பரிசிஷ்யத்தே அப்படின்னு எஞ்சி இருக்கிறது என்ன அப்படின்னா ஒன்றுமே இல்லைன்ட்டார். எங்கே காமம் இருக்கிறது, எங்கே குரோதம் இருக்குது? ஆத்மாவை தெரிந்தவனுக்கு காமம் என்ன இருக்கிறது, குரோதம் என்ன இருக்கிறது, ஒன்றும் கிடையாது. அது தெரியாதவர்களுக்குத்தான் காமக்குரோத கிமத்திர பரிசிஷ்யத்தனை. இதை தெரிஞ்சிட்ட அப்புறம் ஆசை வந்துடுமோன்னு ஞானிக்கு ஏதாவது ஆசையின் மீது பயம் இருக்கிறதா? ஒன்றும் இல்லை. அப்படி அவருக்கு ஒரு பயமும் இல்லை. அப்படி இங்கே சொல்லும்போது என்ன சொல்றார்? இதை தெரிஞ்சுட்டோன்னா ஜாகிரத் ஸ்வப்ன இதுக்கெல்லாம் எல்லா சோகமும் போயிடும். நமக்கு சோகங்கள் எல்லாம் எங்கே இருக்கிறது நல்லா கவனிச்சு பாருங்க. இப்போ மத்வா தீரோன்னு சோச்சதின்னு சொல்றார். இந்த கவலைங்கிறது எங்கே இருக்கிறது? நமக்கு ஏதாவது கனவு நிலையை பற்றி கூட கவலை இருக்கிறதா? நல்ல வேளை எழுந்தவுடன் என்ன எழுது, அந்த கவலையெல்லாம் போயிடுறது. அப்படின்னு அந்த கவலை போயிடுறது. ஆனால் திருப்பி எங்கே நமக்கு கவலை இருக்கின்றது? ஜாகிரத அவஸ்தையில் நமக்கு என்ன இருக்குது? நம்மளுடைய கவலைகள் எல்லாம் எதில் இருக்கின்றது? ஜாகிரத அவஸ்தையில் கவலை இருக்கின்றது. அப்போ நம்மளுடைய கவனம் ஜாகிரத் அவஸ்தையில் இருக்கிற வரைக்கும் என்ன இருக்கும்? கவலைங்கிறது இருக்கும். எதனால் இந்த ஜாகிரத அவஸ்தைனா அந்த காரணத்தை தெரிந்து கொண்டோம்னா என்ன அர்த்தம்? காரணத்தை தெரிந்து கொண்டோம் என்றால் கவலை எல்லாம் போயிடும். அந்த காரணத்தை தெரிந்து கொள்ளாத வரைக்கும் என்ன ஆகாது? அது போகாதுன்னு சொல்றார்கள். அதனால காரணத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் சொல்றார். மத்வா தீரோன சோச்சது. தீரர்கள் என்ன பண்றது? இதில் அவர்களுக்கு எந்த கவலையும் இல்லை. ஸ்ரீ சனத்குமாரர் சொல்வார் நாரதருக்கு. எந்த உபனிஷத்தில் சொல்றார்? சாந்தோக்கிய உபனிஷத்து சொல்ல என்ன சொல்றார்? தரதி சோகம் ஆத்மவித். அதுதான் அது சூத்திரமே, அதுதான். என்ன ஆத்மவித் சோகம் தரதி. அப்படி உண்மையிலே துன்பத்தை யாரால கடக்க முடியும் அப்படின்னா தன்னை யார் உணர்ந்து கொள்கின்றாரோ அவன்தான் என்ன துன்பங்களுக்கு அப்பாற்பட்டு செல்கின்றான். அப்ப தன்னை அறியாத வரைக்கும் என்ன இருக்கும்? அதனால அடுத்த முறை துன்பம் வரும்பொழுது எல்லாருக்கும் வரும், கஷ்டம் வராமல் இல்லை. அப்படி துன்பம் வரும். ஆனால் அந்த துன்பம் யாருக்கு, எதனால் வருகின்றது, இந்த துன்பத்திற்கான காரணங்கள் என்ன அப்படின்னு கேட்க வேண்டும். நம்ம கேள்வி கேட்கறது இல்லை. அப்படி ஒரு துன்பம் வந்தால் உடனே என்ன பண்ண வேண்டும்? இதை ரொம்ப எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல, ஆனால் சொல்றேன். ஒரு துன்பம் வந்தால் உடனே என்ன பண்றோம்? அந்த துன்பத்திலிருந்து விடுதலை அடைய வேண்டும் நினைக்கிறோம். இடைக்காலமாக அந்த துன்பத்திற்கு, அந்த கஷ்டத்திற்கு ஒரு நிவர்த்தியை நாம் தேடுகின்றோமா இல்லையா? அந்த துன்பத்திலிருந்து வெளியில வரணும். அதுவே என்ன அர்த்தம்? ஆனால் அந்த துன்பத்தை குறித்து நம்ம கேள்வி கேட்கிறதே கிடையாது. எப்போது கேள்வி, ஒரு கஷ்டம் வந்துட்டா என்ன பண்றோம்? உடனே கஷ்டத்திலிருந்து வெளியில வரணும்னு நினைக்கின்றோம். இந்த துன்பம் எதனால் வருகின்றதுன்னு கேட்கின்றோமா இல்லையா? அப்படின்னா இப்ப ஒரு கஷ்டம் வர்றது, உடனே அதற்கு ஒரு நிவர்த்தியை நாம் கண்டுபிடித்து விட்டோம். அடுத்த கஷ்டம் வராமல் இருக்குமா? அப்ப ஒரு துன்பத்திற்கு விடுதலைங்கிறது அதோட போயிடுறதில்ல. திரும்பி என்ன ஆகுது? இன்னொரு கஷ்டம் வரும். இப்படி வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டங்களுக்கு, எவ்வளவு துன்பங்களுக்கு நாம் தீர்வுகளை, விடுதலையை தேடிக்கொண்டே இருப்போம். So finding a solution is also a kind of escapism from our own sorrows. நாம் துன்பங்களுக்கு விடையை தேடுவது கூட நாம் துன்பத்திலிருந்து தப்பிப்பதற்கான ஒரு முயற்சி. அப்ப கடைசி வரைக்கும் என்ன பண்றோம்? துன்பத்திலிருந்து தப்பித்து கொண்டே இருக்கிறோம். எப்படியா தப்பிச்சிடணும்னு பார்க்கிறோம், துன்பமே வராமல் இருக்கணும். சில நேரம் நாம துன்பத்திலிருந்து தப்பிக்கிறதுக்காக என்ன பண்றோம்? இன்னொருத்தருக்கு அதை கொடுத்துடுறோம் கொஞ்சம். பட் கேள்வி கேட்காமல் இந்த துன்பத்திற்கெல்லாம் காரணம் என்ன? அப்படி இதுக்கு யார் காரணம்? உடனே இதுக்கு கடவுள் தான் காரணம், இன்னொருத்தர் மேலேயும் காரணத்தை என்னுடைய துன்பத்திற்கு அவர்கள் காரணம், இவர்கள் காரணம், அதுவும் இல்லை.
அதனால்தான் தீரன்னு சொல்றார்கள். தீரன் என்ன பண்றான், அவனுக்கு ஒரு கவலை வந்தால் இந்த கவலைக்கு காரணம் என்னன்னு என்ன பண்றான், உட்கார்ந்து என்ன பண்றான், அந்த காரணம் தெரிகின்ற வரைக்கும் அவர்கள் எழுந்திருக்கிறதே இல்லைன்னு. அப்படிதான் புத்தர் உட்கார்ந்தாருன்னு சொல்றார்கள். அவருக்கு ஒரு முறை இவ்வளவு ஒரே கேள்விதான் கேட்டார், இந்த துன்பத்திற்கெல்லாம் இவ்வளவு காரணங்கள் என்ன அப்படி. அவரும் கேட்டு கேட்டு பேத்தார். அப்புறம் உட்கார்ந்துட்டார். உட்கார இதுக்கெல்லாம் காரணங்கள் தெரியாமல், ஏன்னா இந்த உடலே இதே இடத்துல இறந்தாலும் பரவாயில்ல, நான் எழுந்திருக்கவே போறது இல்லைன்னு என்ன பண்ணார், உட்கார்ந்தார். அவருக்கு புலப்பட்டது அப்படி. பட் அதுக்கு தான் தீரர்கள்னு சொல்றோம் அப்படி. தட் கொஸ்டினிங் மைண்டுன்னு சொல்ல, அதை உட்காந்து என்ன பண்ணணும், உட்காந்து கேள்வி கேட்க வேண்டும். ஏன் கவலை வர்றது கேளுங்க. எங்கள் குருநாதர் ரொம்ப அழகாக சொல்லுவார், ஒரி த ஒரி தட் கம்ஸ் டு ஒரியஸ்ன்னு சொல்லுவார் அப்படின்னு. சிம்பிளாக சொல்லுவார் அப்படி. ஏன் இந்த கவலை வர்றதுன்னு உட்கார்ந்து என்ன பண்ணணும், கவலைக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்க. அதனால் இதில் சோகத்தை பற்றி சொல்கிறார். அடுத்த ஸ்லோகம் என்ன பண்ணுறார், அடுத்த ஸ்லோகம் ரொம்ப அழகான ஸ்லோகம். ஆனால் இதெல்லாம் ரொம்ப ஆழமான ஸ்லோகங்கள். அவ்வளோ நம்ம படிக்கிற மாதிரியான ஸ்லோகங்கள் இல்லை, இது ரொம்ப ஆழமான ஸ்லோகங்கள். அடுத்து எப்படி பயம் போகும்னு சொல்கிறார் அப்படி. இது தெரிந்து கொண்டால் ஒரு மனிதன் எல்லா விதமான பயத்திலிருந்தும் தன்னை விடுவித்து கொள்கின்றான். மனிதனுக்கு 3 தான், ஒன்று சோகம், ரெண்டாவது மோகம், மூணாவது என்ன, பயம். அப்படி எப்போ பார்த்தாலும் சோகம், மோகம், பயம் 3 தான். ஆக்சுவலி மோகம்தான் சோகத்திற்கும் பயத்திற்கும் காரணமே எது, மோகம்னு சொல்றார். இப்போ அடுத்த பாடல் பாரு, கேட்குறீங்களா எல்லாரும்? அடுத்த பாடல் பார்ப்போமா? கொஞ்சம் வித்தியாசமான பாடல் எது, ரொம்ப அழகான பாடல் பார். யயிமம் மத்வதம் வேத ஆத்மானம் ஜீவமந்திகாத் ஈசானம் பூதபவ்யஸ்ய ந ததோ விஜுகுப்ஸ்யதே ஏதத் வைதத். திரும்பவும் சொல்லிட்டார், ஏதத் வைதத். இப்போ நல்ல பாடல், நல்ல ஸ்லோகம். உட்காந்து பொறுமையாக உட்கார்ந்து சில பேசுகிறத விட இதை உட்காந்து கவனிக்கிறதுக்கு நல்லா இருக்கும். எது சொல்ல, யக முதல்ல அதை உங்கள் இருந்து அண்டர்லைன் பண்ணி வைங்க அப்படின்னு. யக, யகன்னு என்ன அர்த்தம், யார் ஒருவர். இப்போ உங்கள்கிட்ட பாஷ்யம் இருந்து ஆச்சாரியரால் கஷ்சித்னு எழுதியிருப்பார் அப்படின்னு இருக்கும்னு நினைக்கிறேன். கஷ்சித் யகன்னா அவர் எப்பவும் கஷ்சித்னு போடுவார் ஒன்று. இது ரொம்ப நாளாக படிக்கிறதால அனுபவம், அவ்வளோதான். யகன்னா கஷ்சித். அது பக்கத்தில் கஷ்சித்னா யாரோ ஒருத்தனை போடக்கூடாது, யக கஷ்சித் தீரகன்னு போடணும். ஆக்சுவலாக அது போட்டிருக்காருன்னு தெரியாது. தீரக யகன்னா எல்லாராலேயும் முடியாது அப்படி. அதனால யகன்னா அதுக்கு ஒரு 4-5 விஷயம் சொல்லணும் அப்படி. சாதன சதுஷ்டய சம்பன்ன அதிகாரி யக, அவனுக்கு நல்ல விவேகம் வைராக்கியம். சும்மா எல்லாராலேயும் ஆத்ம தத்துவத்தை, இது என்ன அவ்வளோ சுலபமாக என்ன இது அறியறதுக்கு, இது தெரிஞ்சுக்கொள்வதற்கு எவ்வளோ விஷயங்களை விட்டுட்டு வந்திருக்கிறார்கள். அப்படி ரொம்ப சுலபமாக கிடைச்சிடுமா என்ன அர்த்தம்? ஏகன்னா யார் ஒருத்தருக்கு சாதன சதுஷ்டய சம்பன்ன பிராப்தக, யார் ஒன்றுக்கு இதெல்லாம் பிராப்தி இருக்கிறதோ அப்படி. ஆச்சாரிய உபதேச பிராப்தக, அடுத்து என்ன அர்த்தம், ஒரு நல்ல குரு கிடைச்சி, ஒரு ஆச்சாரியர் கிடைச்சி, அவரிடத்துலேருந்து இதெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும். குரு இருக்கலாம், ஆச்சாரியர்லாம் இருக்கலாம், பட் அவர்கள் மூலமாக இதை தெரிந்து கொள்ள வேண்டுமா இல்லையா அப்படின்னு. குரு இருக்கிறார், ஆச்சாரியர் இருக்கிறார் சொல்லிகிட்டே இருக்கக்கூடாது அப்படி. அதனால் குரு உபதேச பிராப்தக, ஆச்சாரியத்வாரேன உபதேசக பிராப்த, அவர் மூலமாக என்ன பண்ணணும் அப்படின்னு அவருக்கு நமக்கு வழி நடத்தணும். ஆச்சாரிய பிராப்தக. அடுத்து வேதாந்த பிரமாண பிராப்தக அப்படி. அப்புறம் இந்த வேதாந்தங்களில் சொல்லியிருக்கூடிய இந்த பிரமாணங்கள், இந்த வேதாந்தத்தினுடைய விசாரங்களை எல்லாம் நுட்பமாக யார் ஒருவர் இதையெல்லாம் அறிந்து கொள்கின்றார்களோ, எவ்வளோ இருப்பார். அடுத்து என்ன, 4வதாக சொல்லணும்னா இப்படி அடிக்கிட்டே போகலாம். ரொம்ப சொன்னால் அப்புறம் நமக்கு இது இல்லை போல இருக்குன்னு தோணிடும் அப்படின்னு. கிருத ஸ்ரவண மனனாக அப்படின்னா திருப்பி என்ன பண்ணுறார்கள், அதை யார் ஒருத்தர் இந்த ஸ்ரவணம் மனனம் இதை உட்கார்ந்து ஸ்ரவணம் பண்ணுறார்களோ, இதை இடைவிடாது மனனம் பண்ணுறார்களோ, யக. இந்த ஒரு யகக்கு பாருங்க. ஸோ அந்த யகங்கிறது என்ன, லாட் ஆஃப் ப்ரிப்பரேஷன் இஸ் ரிக்வயர்டு. நம்ம என்ன பண்ணோம், முதல் நன்றாக தயார்படுத்தி கொள்ள வேண்டும், நல்ல பக்குவமாக தயார்படுத்தணும்.
இப்பயும் இந்த கிளாஸஸ்லாம் கூட நமக்கு என்ன, இதெல்லாம் நம்மளை தயார்படுத்துறதுக்கு தான் முதலில். அப்படி இப்போ நச்சிகேதன் ஏற்கனவே எப்படி இருந்தான்? யமதர்மராஜர் நச்சிகேதனை தயார்படுத்தவே இல்லை. அப்படி நோ ப்ரிப்பரேஷன் வாஸ் நாட். யமதர்மராஜனுக்கு அது ரொம்ப ஈஸியாக போயிடுது, நம்ம குருவுக்கு ரொம்ப கஷ்டம். என்னையும் சேர்த்து நம்ம குருவுக்கு ரொம்ப கஷ்டம். அப்படி ஏன்னா அவர் நம்மளை தயார்படுத்த வேண்டியதாக இருக்கிறது. அப்படி ஆனால் யமதர்மராஜனுக்கு நல்ல ஒரு சிஷ்யர், நல்ல தயாரான பக்குவமான சிஷ்யராக இருந்ததால் ஏத்தத் வைத்தத்துன்ட்டு போயிட்டார். இதுதான் நீ கேட்டதுன்ட்டு அவனும் ஆமான்ட்டு போயிட்டான். ஸோ யக யார் ஒருவர் அப்படின்னா இமம் வேத, சிம்பிளாக அதில் பார்த்தோன்னா இமம் இதை அறிகின்றார்களோ. சின்ன சின்ன வார்த்தைகள் தான். இமம் மத்வதம் வேத, ஒரு வித்தியாசமான வார்த்தை அது. மத்வதம், மத்வதம்னு ஒரு வார்த்தை. அதை பிரிச்சோன்னா மது அத். மதுன்னு என்ன அர்த்தம்? மதுன்னா தேன், தேன். அத் அப்படின்னு என்ன அர்த்தம்? உண்பவர். அப்படின்னு சரி, யார் ஒருவர் தேன் உண்பவரை அறிகின்றாரோ அப்படின்னு மொட்டையா இருக்காது. தேனை உண்பவரை யார் அறிகின்றார்களோ அப்படி. அது கொஞ்சம் பொயட்டிக்கலாக இருக்கும். அது ஒரு கவித்துவமாக சொல்றதுக்காக யக இமம் மத்வதம் வேத. ஏன்னா ஆத்மாவிற்கு மதுன்னா ரொம்ப பிடிக்கும்னு சொல்வார். மது மனுஷ்யே மது ஜனிஷ்யே மது வக்ஷ்யாமி மது வதிஷ்யாமி சொல்கிற மாதிரி எல்லாம் பாருங்க, மது 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 மதுன்னு எல்லாமே ஹனி. அப்படி இது கூட நம்ம வந்து ஜிவ்வாமே மதுமத்தமா, அதுக்கு மது. அப்படி மதுங்கிறது சொல்கிறோம். அயமாத்மா சர்வேஷாம் பூதானாம் மதுன்னு சொல்வார்கள். அப்படி ஸோ அயமாத்மா, இந்த ஆத்ம தத்துவம் இருக்கிறது சர்வேஷாம் பூதானாம் மது, எல்லா உயிரினங்களுக்கும் அதுவே மதுவாக இருக்கின்றது. இட் இஸ் அ ஹனி, ஆங்கிலத்தில் ஹனி ஈட்டர்னு சொல்ல. சர்வேஷாம், எல்லா உயிரினங்களுக்குள்ளும் என்ன இருக்கிறது அப்படின்னு ஒரு மது இருக்கிறது, அப்படி ஒரு தேன் இருக்கிறதா, அப்படின்னு தேன் இருக்கிறது. அப்படி ஆனால் நமக்கே தெரியலே பாருங்க, நாம் எங்கேயோ வெளியில் இருக்கிறது தேடிட்டு இருக்கோம். சர்வேஷாம் பூதானாம் ஆத்மானாம் மது அப்படி அது சொல்றார்கள். அதே மாதிரி ஆத்மாவிற்கு எல்லாமே மதுவாக இருக்கின்றதுன்னு அர்த்தம் உண்டு. அது என்ன மத்வதம்னா என்னன்னு பார்ப்போம். ஏ இமம் மத்வதம் வேத. மத்வதம் மது அத். இங்கே மதுன்னு என்ன அர்த்தம்? கர்மத்தினுடைய பலன் அர்த்தம், வேற ஒன்றும் இல்லை. மது அத், மதுன்னா ஹனி தேன், அத் அதனா அதை உண்பவர். அப்ப யார் ஒருவர் இந்த கர்மத்தினுடைய பலனை அனுபவிக்கின்றாரோ அவரை அறிந்து கொள்ள வேண்டும். புரிஞ்சதா எவ்வளவு? இப்ப கர்மத்தினுடைய பலன்களை எல்லாம் அனுபவிக்கக்கூடியது யாரு? எல்லா கர்மங்களையும் செய்து பலன்களை எல்லாம் யார் அனுபவிக்கின்றோம்? அனுபவிக்கிறது யாரு? டக்குன்னு சொல்லணும். இன்னும் பரமாத்மாவா ஜீவாத்மா அனுபவிக்கிறதா அப்படின்னு? ஜீவன். அப்ப அங்க ஒரு வார்த்தை இருக்கிறதா இல்லையா? ஏன்னா யக இமம் மத்வதம் வேதன் அர்த்தம். ஜீவம் மத்வதம் வேதம். இந்த ஜீவன் என்ன செய்கின்றது? எல்லா விதமான கர்மத்தினுடைய பலன்களை அனுபவித்துக் கொண்டே இருக்கின்றது. இது நீங்க படிச்சீங்க, எங்க படிச்சோம்? இதை திருப்பி திருப்பி ஞாபகப்படுத்தணும். ருதம் பிபந்தோ சுக்ருதஸ்ய லோகே, அதுதான் அது. ஏன்னா ரெண்டு பேர் என்ன பண்றார்கள்? ஒன்னு ருதம் பிபந்தோ சுக்ருதஸ்ய லோகே, என்ன கர்மத்தினுடைய பலனை ரெண்டு பேர் அனுபவிக்கின்றார்கள். ரெண்டு பேர் பார்த்தோம், அந்த ஸ்லோகம் ஞாபகம் இருக்கு, அது மறந்துடக்கூடாது. அதே மாதிரி முண்டகோபனிஷத்தில் சொன்ன என்ன சொல்வார்கள்? துவாசு பருணா சயுஜா சகாயா சமானம் விரக்ஷம் பரிஷஸ்வஜாத் தயோரன்ய பிப்பலம் சாதுவத்தி அனுஷ்ணன் அந்யான் அபிச்சாகஷீத்தின்னு ஒரு ஸ்லோகம் உண்டு. அங்கே பிப்பலம்னு சொல்வார்கள், இங்கே மத்வதம்னு எதை சொல்றோமோ அதே முண்டகோபனிஷத்தில் வரும்பொழுது பிப்பலம், பிப்பலாதர்னு ஒரு முனிவரே உண்டு, பிப்பலம் சுவாத்வத்தி. ஸோ இந்த ஜீவன் என்ன பண்றது? கர்மத்தினுடைய பலன்களை அனுபவித்து கொண்டே இருக்கின்ற இமம் மத்வதம் ஜீவம் வேத. இப்ப நமக்கு ஜீவன்னா நான், இப்ப நிறைய பேருக்கு ஜீவாத்மாவை பற்றியே தெரியாது, ஜீவாத்மாவே தெரியாது. என்ன தேகாத்மா, தேகம் தான் தெரியும் அவருக்கு, நான் தேகம்னு தெரியும். இந்த தேகத்திற்குள்ள ஒரு ஜீவன் இருக்கின்றதுன்னு கூட நமக்கு தெரியாது. அப்ப நம்ம ஏற்கனவே நீங்கள்லாம் தத்துவ போதெல்லாம் படித்துட்டு, ஜீவன்கிறது என்ன?
ஜீவன்கிறது தானாக தோன்ற முடியும். ஒரு சுத்தமான, ஏற்கனவே சொன்னாம இல்லையா, ஒரு சுத்தமான சைத்தன்ய ஒரு வஸ்து உள்ள என்ன இருக்கிறது, ஒரு வஸ்து இருக்கின்றது, அது சாட்சியாக இருக்கின்றது. புரியுறதா உங்களுக்கு? அது புத்தியில் பிரகாசிக்கும் பொழுது என்ன ஏற்படுகின்றது, புத்தியில் பிரகாசிக்கும் பொழுது திருப்பி என்ன, நான் அப்படின்னு ஒரு உணர்வு ஏற்படுகின்றது. முதல்ல நான் இல்லை, ஒன்றும் இல்லை, அப்படி ஒரு ஜெனரல் ஒரு அவேர்னஸ், ஒரு விழிப்புணர்வோடு என்ன இருக்கிறது, ஒரு சத்தியம் இருக்கின்றது. அப்படி அது ஒரு புத்தியில் பிரகாசிக்கும் பொழுது, எப்படி சூரியன் ஒரு பானையில் இருக்கக்கூடிய தண்ணியில் பிரகாசிக்கும் பொழுது என்ன ஆறுது, இன்னொரு சூரியன் தெரிகின்ற மாதிரி ஒரு சைத்தன்யம் இருக்கிறது. அது புத்தியில் பிரகாசிக்கும் பொழுது என்ன ஆறுது, ஒரு பிரதிபிம்ப சைத்தன்யம்னு ஒன்று இருக்கின்றது. அது எங்கே பிரகாசிக்கின்ற நல்ல கவனம் வைக்கலுங்க. அது அந்த கரணத்திற்குள் நடக்கக்கூடியது, உள்ள நடக்குது. முதல்ல இந்த புத்திக்குள்ளதான் என்ன ஆறுது, நான் அப்படிங்கக்கூடிய ஒரு எண்ணம் வருது. அப்படி சரி, அது அங்கேயே இருக்கிறது இல்லை. உடனே என்ன ஆறுது, அது இந்த இந்திரியங்களோடு இந்த தேகத்தோடு என்ன ஆறுது, தேகத்தோடு இணைந்து கொள்ளும் பொழுது இந்த நான்கிறது எங்கே வியாபிக்கின்றது, தேகம் வரைக்கும் வியாபிக்கும் பொழுது புத்தியில் இருந்த நான்கிற உணர்வு அப்புறம் இந்திரியங்கள் வாயிலாக இந்த தேகத்தில் வியாபித்து என்ன ஆகின்றது, இந்த தேகத்திற்கும் நான் அப்படிங்கக்கூடிய ஒரு உணர்வு வருகின்றது. அப்ப தேகாத்ம பாவனை தான் எல்லாவற்றும். தி கல்பிரிட் என்னன்னா, இந்த தேகம் எல்லாவற்றையும் அனுபவிக்கக்கூடியது என்ன, அப்ப கர்மத்தினுடைய பலன்களை எல்லாம் ஜீவன் எங்கே அமர்ந்து கொண்டு அனுபவித்துக் கொண்டே இருக்கின்றான் அப்படின்னு, இந்த தேகத்தில் அமர்ந்து கொண்டு கர்மத்தினுடைய பலன்களை எல்லாம் ஜீவன் அனுபவித்து கொண்டே இருக்கின்றான். இவ்வளவு தெரிஞ்சது அவங்களுக்கு ஒன்றும் கஷ்டம் இல்லையே அப்படின்னு, இவ்வளோ அனுபவிக்கின்றான். கனவுல என்ன பண்றான், இந்த தேகமே இல்லாமல் சூக்ஷ்ம தேகத்தில் என்ன பண்றான், அங்கேயே ஒரு கர்மத்தை செய்து கர்மத்தினுடைய பலன்களை எல்லாம் அனுபவித்துக் கொண்டே இருக்கின்றான். ஆழ்ந்த தூக்கத்தில் என்ன ஆகுது, அவனுக்கு இந்த தேகத்தையும் காணும், சூக்ஷ்மமான தேகத்தையும் காணும், அவனுக்கு இல்லை. ஆனா என்ன இருக்கிறது, வெறும் அனுபவம் மட்டும் இருக்கின்றது. அதனால இங்க என்ன சொல்றார், இங்க முதலில் ஜீவாத்மாவை குறித்து தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்றார். தேகத்தில் வரும்பொழுது என்ன ஆகின்றது, அவன் எங்கே இருக்கிறான் அப்படின்னா, அவன் மூலாதாரத்தில் இருந்து கொண்டு, அவனுக்கு சம்பந்தம் என்ன, இப்போ என்ன இருக்குது, ஆக்சுவலாக பரமாத்மா வஸ்துங்கிறது இதே தேகத்தில் பிரம்ம உபலப்தி ஸ்தானம்னு எல்லா உபநிடதங்களும் சொல்கின்றது. உபநிடத் சொல்லாததை சொல்லலை. உபநிடதங்கள் இந்த பிரம்மத்தை எவ்வாறு தியானிக்கலாம், உபாசிக்கலாம் என்றால், ஹிருதய குருகையில் இந்த பிரம்மத்தை உபாசிக்கலாம் அங்கிருந்து என்ன ஆறுது, அங்கே இருக்காது. அது எங்கே ஆகிறது, திரும்பவும் என்ன ஆகுது, இந்த பஞ்சபூதங்களில் அது பிரதிபலிக்கின்றது. அப்ப அங்க என்ன இருக்கிறது, மூலாதாரத்தில் இருந்து கொண்டு, மூலாதாரத்தில் இருக்கும் பொழுது அதுக்கு என்ன ஆகுது, தேக சம்பந்தம் இருக்கின்றது, தான் தேகம். ஏதாவது சந்தேகம் இருக்கிறதா? இப்ப ஒருத்தருக்கும் ஒரு சந்தேகம் இல்லை பாருங்க, அதுக்கு கொஞ்சம் முழிச்சிருக்கணும், அவ்வளவுதான். ஒரு சந்தேகமும் இல்லை. ஏன்னா நான்கிறது இருந்து கர்மத்தினுடைய பலன்களை எல்லாம் அனுபவித்து கொண்டு, இப்ப என்ன கேள்வின்னா, இவ்வளவு தெரிஞ்சா போராதுங்கிறார். அப்ப இந்த ஜீவன்கிறது என்ன, ஜீவனுக்கு எது உபாதி? இப்ப அப்படி அடுத்த கேள்வி உங்களுக்கு கேட்கணும், ஜீவனுடைய உபாதி என்ன? எனக்கு நானும் படிச்சதை ஞாபகப்படுத்திக்கலாம். ஈஸ்வரனுக்கு எது உபாதி? ஈஸ்வரனுக்கு மாயை உபாதி. ஏன் ஈஸ்வரனுக்கு மாயை உபாதின்னு சொல்றோம்? ஏன்னா மாயை ஈஸ்வரனை ஒன்றும் பண்ணாது. ஏன்னா அது சுத்தமான சத்துவ குணத்தில் பிரதிபிம்பிப்பதால் அங்கேயும் ஈஸ்வரனும் ஒரு உபாதி தான். ஈஸ்வரனுக்கு மாயை உபாதியாக இருக்கு. அது சுத்தமான சத்துவ குணத்தில் பிரதிபலிப்பதால் ஈஸ்வரனுக்கு தன்னுடைய ஸ்வரூபத்தை என்ன இருக்கிறது அவனுக்கு தெரியறது. ஜீவனுக்கு இது மலினமான குணங்களில் பிரதிபலிப்பதால் நமக்கு மாயை உபாதி இல்லை அப்படின்னு. நமக்கு அவித்யை என்ன இருக்கிறது, அஜ்ஞானம் என்ன இருக்கிறது, அவித்யை நமக்கு உபாதியாக இருக்கின்றது. அப்ப இந்த ஜீவன் அவித்யை உபாதியாக கொண்டு இந்த தேகத்தில் இருந்து கொண்டு கர்மத்தினுடைய பலன்களை மதுவை போன்று அனுபவித்துக் கொண்டே இருக்கின்றான். இப்ப புரியுறதா என்ன ஸ்லோகம் சொல்றது அப்படின்னு? அப்ப முதல்ல இந்த ஜீவன் தான் கர்மத்தினுடைய பலனை அனுபவிக்கின்றான்னு சொல்லி கடைசியில் ஒரு வார்த்தை இருக்கு. எவ்வளவு அழகான ஸ்லோகம் பாருங்க. இதை விட எந்த குருவும் சொல்லி தர மாட்டார். யமதர்மராஜரை சொல்றேன் நான். நீ இப்ப என்ன தெரிந்து கொள்ள வேண்டும், ஜீவம் மத்வதம் வேத. ஆனா அந்த ஜீவனை எப்படி தெரிந்து கொள்ள வேண்டும்? அடுத்த வார்த்தை, கடைசி வார்த்தை என்ன?
ஸ்லோகத்தை பார்த்து சொல்லுங்க. கடைசி வார்த்தை என்ன? அதே முதல் வரியில கடைசி வார்த்தை என்ன? சத்தமே கேட்கலன்னு. அந்திகாத் ஜீவம் வேத அப்படின்னு. அதுவும் அந்திகாத் ஜீவம் ஆத்மானம் வேத அப்படின்னு. இவ்வளவு நாள் இந்த உபாதியோடு தெரிந்து கொண்டே இருக்கின்றோமா இல்லையா அப்படின்னு இந்த ஜீவன் இடத்துல அந்திகாத்னு என்ன அர்த்தம்? கிட்ட போய் மகரிஷி கேட்கிறாரு இல்லையா, ஹூ ஆம் ஐ? இப்படி இந்த தேகத்தில் உட்கார்ந்து கொண்டு இன்னும் அஜ்ஞானத்தை உபாதியாக கொண்டு கர்மங்களை எல்லாம் செய்து கொண்டு இவ்வளவு கர்ம பலன்களை அனுபவித்துக் கொண்டே இருக்கக்கூடிய இந்த ஜீவன் உண்மையா? அவர் எங்கே உட்கார்ந்து இருக்கிறார் அப்படின்னா, எங்கே உட்கார்ந்து இருக்கிறார் அப்படின்னா மூலாதாரத்தில் உட்கார்ந்துட்டு தான் தேகம். அப்படி ஆத்மா எங்க இருக்கிறது? எவ்வளவு தூரத்தில் இருக்கிறார்? ஜீவாவுக்கும் ஆத்மாவுக்கும் எவ்வளவு தூரத்தில் இருக்கிறார்? அந்திகாத். அந்த அந்திகாத் ஜீவன் அதனுடைய அருகிலேயே இருக்கக்கூடிய ஆன்மாவை அறியாமல் இருக்கின்றது. அந்திகாத் ஆத்மானம் அது எங்கேயோ இல்லை. அப்படி என்னுடைய குருநாதர் அழகாக கேட்பார், ஹவு ஃபார் வாட்டர் இஸ் ஃப்ரம் வேவ்னு கேட்பார். நீரில் இருந்து அலைகள் எவ்வளவு தூரத்தில் இருக்கிறது? எவ்வளவு தூரத்தில் இருந்து? ஹவு ஃபார் தி ட்ரீமர் இஸ் ஃப்ரம் வேக்கர். என்ன, கனவு காண்பவன் விழிப்பு நிலையில் இருப்பவன் எவ்வளவு தூரத்தில் இருக்கிறார்? நல்ல வேளை நம்ம ஒரு இடத்துல கனவு கண்டு இன்னொரு இடத்துல எழுந்திருக்கிறது இல்லை அப்படின்னு. எங்கே இருக்கிறார் அப்படின்னா அந்த ஜீவன் எங்கே இருக்கிறது? அந்த அலைங்கிறது எங்கே இருக்கிறது? உண்மையிலேயே அலைன்னு ஒன்று தண்ணீருக்கு புறம்பாக ஏதாவது இருக்கிறதா? அப்படி கனவு காண்பவர் என்பது விழிப்பில் இருந்து வேறுபட்டவராக அங்கேயே தான் இருக்கின்றது. அந்திகாத்னு என்ன அர்த்தம்? அருகாமையிலேயே இருக்கின்றது. அப்படி உண்மையிலேயே ஜீவனே என்ன அர்த்தம்? அந்த ஜீவனே ஆத்மாவா. அதனால ஜீவனை கர்மத்தினுடைய பலனை அனுபவிப்பவன் அஞ்ஞானிகள் சொல்கின்றார்கள். ஆனா ஞானி யார் ஒருவன் பாருங்க, இந்த கர்ம பலனை அனுபவிக்கக்கூடிய ஜீவன் உண்மையிலே எப்படி அறிந்து கொள்கின்றார்? அந்திகாத், அதனுடைய அருகாமையிலே இருந்து கொண்டு ஆத்மானம் வேத, இந்த ஜீவனே ஆத்மா என்று யார் ஒருவன் அறிந்து கொள்கின்றானோ, அவன் தேகமாகவும் அறிந்து கொள்வதில்லை, ஜீவனாகவும் அறிந்து கொள்வதில்லை. இந்த ஜீவனை என்ன பண்றார்? ஆத்மாவாகவே அறிந்து விட்டால் நேரடியாக ஆத்மாவையே அருந்துவானா, இல்ல கர்மத்தினுடைய பலன்களை உட்கார்ந்து அருந்து கொண்டிருப்பானா? ஆத்மாவே மதுவாயிடும். ரொம்ப கஷ்டப்பட்டு சொன்னேன் நான், புரிஞ்சதா தெரியல உங்களுக்கு? ஆத்மாவே மது. ஏன்னா நானே மதுவாக இருக்கும் பொழுது அவன் எப்படி இன்னொரு மதுவை போய் கர்மத்தில் இருக்கக்கூடிய பலனை எப்படி அனுபவிப்பான்? அதனால அந்திகாத். இப்ப உபநிடதங்கள் சொல்லும் பொழுது என்ன இருக்கின்றது அப்படின்னா கொஞ்சம் இடைவெளி இருக்கிறதுன்னு சொல்றது. அப்படி இப்ப எவ்வளவு தூரத்தில் இருக்கிறோம் அப்படின்னா கொஞ்சம் தூரத்தில் இருக்கிறோம். எவ்வளவு தூரம் தெரியுமா? ஜீவாத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் எவ்வளவு தூரத்தில் இருக்கும் தெரியுமா? தெரியுமா? தெரியாது. 10 அங்குல தூரத்தில் இருக்கும். அத்தியதிஷ்டத் தசாங்குலம் புருஷ ஏவேதகம் சர்வம் யத் பூதம் யச்ச பவ்யம் உதாமிருதத். அதுதான் அடுத்து சொல்ல, ஈசானம் பூத பவ்ய சேலம், இதெல்லாம் வேத மந்திரங்கள்ல இருந்து எடுத்திருக்கிறார்கள். 10 அங்குலம் தான். ஸோ ஜீவன் இது யோகத்தில் சொல்லும்போது இப்போ ஜீவனுக்கு என்ன இருக்கிறது? மூலாதாரத்தில் இருந்து ஹிருதயத்திற்கு பிரயாணம் பண்ணணும். த டிஸ்டன்ஸ் இஸ் வெரி ஷார்ட், த ஜர்னி இஸ் டூ லாங். அப்படி உலகத்திலேயே நீண்ட நேர பயணம், குறைந்த தொலைவுன்னு ஒன்று இருக்கின்றது என்றால் அது ஜீவாத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் தான். தொலைவு எவ்வளோ இருக்கிறது? 10 அங்குலம் தான். ஆனால் எவ்வளோ த ஜர்னி டேக்ஸ் லாட் ஆஃப் டைம். ஒரு பிறவி இல்லை, 2 பிறவி இல்லை. நாம் ஏதோ 8 மணி நேரம் ஃப்ளைட்டில் போனால் அங்கே போயிடலாம் இங்கே போயிடலாங்கிறோம். பட் இது 10 அங்குலம் தான். த டிஸ்டன்ஸ் இஸ் டூ ஷார்ட், பட் தி ஜர்னி டேக்ஸ் அ லாங் டைம். அப்படி 10 அங்குலம். அது யோகத்தில் என்ன பண்ணுறோம்? யோகத்தில் என்ன பண்ண, இங்கே இருந்து ஏன்னா இந்த ஜீவன் என்ன பண்ணணும்? இப்போ என்ன பண்ணணும்? வேற ஒன்றும் பண்ண வேண்டாம். அப்படி ஜீவன் உள்ள இருக்கக்கூடிய ஆன்ம தத்துவத்தை முதலில் உபாசனையாக செய்யும் பொழுது ஹிருதய குகையில் என்ன பண்ண வேண்டும்? இருக்கக்கூடிய ஆத்மாவை ஜீவன் நான் அப்படின்னு என்ன பண்ணணும்? தியானிக்க வேண்டும். பின்னாடி சொல்ல போறார் இந்த ஜீவனை பற்றி சொல்லும் பொழுது. இது ஏன் சொல்றேன்னா, பின்னாடி அங்குஷ்ட மாத்திர புருஷன், இதே ஸ்லோகம் அங்குஷ்ட மாத்திர புருஷக
ஏன்னா மத்தியே ஆத்மனி திஷ்டதி ஈசான பூத பவ்யசின் இதே மாதிரி ஸ்லோகம் பின்னாடி வரப்போகிறது. அப்போ அங்குஷ்ட மாத்திரன்னு என்ன அர்த்தம்? இந்த கட்டை விரல் அளவு. ஜீவன் எப்படி இருக்கிறார்? ஜீவன் என்ன இருக்கிறார்? கட்டை விரல் அளவு தான் இருக்கிறார். இப்போ நீங்கள் எல்லாம் உட்காந்துருக்கிறீங்களா இல்லையா? நீங்கள் எப்படி உட்காந்துருக்கிறீங்களோ உள்ள அந்த ஜீவன் கட்டை விரல் அளவில் அப்படியே உட்காந்துருக்கிறார். அப்படின்னு நீங்கள் உட்காந்துருக்கிற மாதிரியே தான் இருக்கிறார். கட்டை விரல் சைடில் இருக்கான்னு இருக்கு, ஜீவன் இருக்கிறார். அதுதான் இந்த தேகத்தை விட்டு போகும் பொழுது அந்த அங்குஷ்ட மாத்திர புருஷன் தான் என்ன ஆகுது? அங்குஷ்ட மாத்திர இவ்வளோதான், கட்டை விரல் அளவு தான். நாங்கள் அவருக்கு வச்ச பேர் இன்ச் மேன்னு சொல்லுவோம். இஸ் ஜஸ்ட் அன் இன்ச் மேன் அப்படின்னு, ஒரு இன்ச்சு தான். ஆக்சுவலி அது எங்கே இருக்குன்னா யோகத்தில் நல்ல யோகம் பண்ண பார்க்கலாம். நான் அங்குஷ்டமா இப்படி இப்போ தேகம்ங்கிறத நம்ம உணர்றோமா இல்லையா? யோகிக்கு தான் அங்குஷ்ட மாத்திர புருஷன்னு தெரியும், பார்ப்போம். அதுக்கு மத்தியில் என்ன இருக்கும்? நாராயண சுத்தம் சொல்ற நீலத்தோ எத மத்தியஸ்தாத் வித்யுல்லேகே வபாஸ்வர நீவாரசோகவத்தன்வி பீதாபாஸ்வத்யனூபமா தஸ்யா ஷிகாயா மத்தியே பரமா ஆத்மா விவஸ்திதக ச பிரம்ம ச சிவ சஹரி சேந்திர சோக்ஷ பரமஸ்வராட்னு குரு காமிச்சார். உள்ள இருக்கும் அந்த அங்குஷ்ட மாத்திரருக்கு நடுவில் என்ன இருக்கிறது அப்படின்னா ஒரு டாட். நீலத்தோ எத மத்தியஸ்தாத் அப்படின்னு ஒரு நீளமாக ஒரு ஒளி. அது இந்த மாதிரி பிரகாசங்கள் எல்லாம் இல்லை. அப்படி அதை நாங்கள் டைமென்ஷன்லெஸ் டாட்னு சொல்லுவோம். அந்த புள்ளிக்கு என்ன கிடையாது? அது பரிணாமமற்ற புள்ளி. எந்த ஒரு பரிணாமமும் பரிமாணமற்ற புள்ளி. அப்படி அது உபலப்தி. அதுக்காக பிரம்மன் அந்த நீல புள்ளின்னு அர்த்தம் இல்லை. அது அப்படி இந்த உபாதியில் தெரியும் பொழுது என்ன ஆகுது? இப்படி ஒரு ஏற்பாடு சிருஷ்டியில் பகவான் நமக்கு வச்சிருக்க. உட்காந்து என்ன பண்ணணும்? ஜீவன் என்ன பண்ணணும்? இப்போ அந்த அங்குஷ்ட மாத்திர புருஷன் பொதுவாக எல்லாருக்கும் எங்கே இருக்கிறது அப்படின்னா அது மூலாதாரத்தில் இருக்கு. அது கொண்டு போய் என்ன பண்ணணும் அப்படின்னா ஹிருதயத்திற்கு கொண்டு போகிறது தான் யோகம். இதுதான் யோகாபியாசம் சொல்கிறது. இதுதான் யோகம். அவர் 10 அங்குலம் மேலே போகணும், அவ்வளோதான். அப்படி அவர் ஆழ்ந்த தூக்கத்தில் என்ன பண்ணுறார் அப்படின்னா கொஞ்சம் அந்த சுஷும்னா நாடி கிட்ட வர்றார். அதனால தான் சுஷுப்தி, அதுக்கு பேர் என்ன அர்த்தம்? கொஞ்சம் நகர்றார். தூக்கத்தில் என்ன பண்ணுறார்? லேசாக நகர்றார். அவருக்கு பிரபஞ்சமே இல்லாமல் போயிடுறது பாருங்க. அவர் கொஞ்சம் அந்த சுஷும்னா நாடிக்குள்ளே போனார்னா என்ன ஆகுது? அவருக்கு இந்த முழு உலகங்களுடைய அனுபவங்கள் எல்லாம் கிடைக்கின்றதுன்னு. இதெல்லாம் என்னுடைய இதெல்லாம் நம்மளுடைய சாஸ்திரங்களில் சொல்லியிருக்கிறது. அப்போ என்ன பண்ணணும்? அந்திகாத் அப்படின்னு என்ன அர்த்தம்? அங்கேயே தான் இருக்குது. எங்கே ஜீவன் இருக்கிறது அங்கேயே தான் என்ன இருக்கிறது? ஆமாம். கொஞ்சம் உபாதிகளை எல்லாம் நீக்கணும், அவ்வளோதான். என்ன பண்ணணும்? தேகம் ஒரு உபாதி, மனம் ஒரு உபாதி, இந்திரியங்கள் உபாதி, இதையெல்லாம் விட வாசனைகள். நான் அதை பற்றி ரொம்ப சொல்கிறதுக்கு விரும்பலை. அப்படி இதெல்லாம் நீக்கினா என்ன அர்த்தம்? ஜீவனே பிரம்மன் என்று அறிந்து கொள்ள வேண்டும், உட்காந்து தெரிஞ்சுக்கணும். நல்ல ஸ்லோகமாக முதல்ல ஜீவனை தெரிந்து கொள்ள வேண்டும். அப்புறம் அந்த ஜீவன் என்ன? அவனுக்கென்று தனி இருப்பு கிடையாது, அது பிரம்மத்தினுடைய பிரதிபிம்பம் என்று தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த பிம்ப பிரதிபிம்ப தத்துவம் இது. அப்புறம் இந்த பிம்பமே என்ன இருக்கிறது? பிரதிபிம்பம்னு ஒன்று கிடையவே கிடையாது. இருக்கிறது என்ன? ஒரே ஆன்ம தத்துவம். அவன் யார்? ஈசானம். முதல்ல தெரிஞ்சுக்கும் போது என்ன இருக்கிறது? ஜீவ லட்சணம் போய் அந்த ஜீவனுக்கு என்ன வருது? ஈஸ்வர லட்சணங்கள் வரும். அப்படி தியானம் பண்ணால் ஒரு முகப்பாட்டோடு செய்து இன்னும் குரு உபதேசத்தை கடைபிடித்து, நேற்று சொன்ன நியமேனன்னு சொன்னோம் இல்லையா, நல்ல நியமத்தோடு இதையெல்லாம் செய்கிற ஈசானம். உள்ளே என்ன இருக்கும்? நேற்று இதெல்லாம் நான் சொல்லிட்டேன். ஈஸ்வர சர்வபூதானாம் ஹிருத்தேஷே திஷ்டத்தின்னு முதல்ல தான் ஈஸ்வரன். அதுக்கு என்ன ஆகும்? இந்த ஜீவ உபாதிகள் எல்லாம் போகும், அஜ்ஞானம் போகும், சுத்த சத்துவம் வந்துடும். சுத்த சத்துவம் வரும்பொழுது என்ன ஆகுது? மாயா உபாதி வந்துடும். இதே ஜீவனுக்கு பாருங்க, இதே ஜீவன் முதல்ல ஜீவ உபாதிகள் போய் அது சுத்த சத்துவ குணத்தில் வரும் பொழுது அதுக்கு மாயா உபாதி வரும் பொழுது என்ன ஆகுது? அது இந்த பிரபஞ்சத்தையே உள்ள பார்க்கிறது, பார்க்கும் அனுபவம் இருக்கிறது. என்ன ஆகுது? பூதம் பவ்யம் எல்லாம் சொல்றார்கள். பூதம்னா என்ன அர்த்தம்? பூதம்னா ஆல் தி பாஸ்ட். பவ்யம்னா என்ன அர்த்தம்? ஆல் தி ஃபியூச்சர். கடந்த காலம், எதிர்காலம் அப்படின்னு எல்லாம் என்ன தெரியறது? அப்படின்னு எல்லாவற்றிற்கும் அதுதான் தலைவன். உதாமிருதத்வஸ்யேஷானக அப்படின்னு அமர நிலையினுடைய தலைவனாக உள்ளே
தான் ஈஸ்வரன். யோகம் இதெல்லாம் இது ஏதோ சும்மா கேட்டுட்டு நல்லா இருக்குன்ட்டு போகிற விஷயம் இல்லை. உட்கார்ந்து யோகிகள் எல்லாம் வருடக்கணக்காக என்ன பண்ணியிருக்கிறார்கள், இதெல்லாம் தியானித்திருக்கின்றார். உட்காந்து தியானம் பண்ணியிருக்கிறார். செய்யணும், உட்காந்து என்ன பண்ணணும், செய்யணும். அதுக்கான மந்திரத்தையும் சொல்வார் அவர், அதுக்கான உபதேசமும். இது இந்த இந்த ஜீவன் பிரம்மத்தை அடையிறதுக்கு என்ன மந்திரங்கிறத கூட அதை கூட உபதேசம் பண்ணுறார். அப்படி ஈசானம் பூத பவ்யச. ஒரு தடவை தான் தெரிஞ்சிடுச்சுன்னா என்ன, ந ததக, அடுத்து என்ன ததக, ஒரு வார்த்தை இருக்கா, ததக தேர் ஆஃப்டர், அதன் பிறகு ந விஜுகுப்சதே, ஒரே வார்த்தை தான். ந விஜுகுப்சதேன்னு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தா, கோபயித்தும் ந இச்சதி, அதுக்கப்புறம் தன்னை பாதுகாத்து கொள்ள வேண்டும்ங்கிற எண்ணமே இல்லை, கிடையாது. ஏன்னா பயம் போயிடுது. அப்படின்னு தன்னை பாதுகாத்து கொள்ள வேண்டுங்கிற எண்ணமே என்ன அர்த்தம், பயம்தானே. பாதுகாப்பாக இருக்கணும், பாதுகாப்பாக இருக்கணும். ஆங்கிலத்தில் சொல்லுவோம் செக்யூரிட்டின்னு சொல்லுவோம். ஐ வாண்ட் ஃபிசிக்கல் செக்யூரிட்டி, மென்டல் செக்யூரிட்டி, இன்டலெக்சுவல் செக்யூரிட்டி, ஃபினான்ஷியல் செக்யூரிட்டி சொல்கிறார்களா இல்லையா? என்ன செக்யூரிட்டி? இன்ஸ்பைட் ஆஃப் எவ்ரி திங் வி ஆர் ஸ்டில் இன்செக்யூர்டு ஓன்லி. ந கோபயத்தையும் இச்சதின்னு என்னது, ஈ டசன்ட் கேர் அபவுட் எனிதிங். அவர் யாரை பற்றியும் கவலைப்படுறதில்லை, எதை பற்றியும் கவலைப்படுறதில்லை. அப்படி ஒன்றும் எதுவும் தேவையில்லை. ந கோபயத்தையும் இச்சதி, ஈ ஜஸ்ட் ரெவல்ஸ். தனக்குள்ள என்ன ஒரு மகத்தான உண்மை இருக்கிறதோ அதில் அவர் திளைத்து கொண்டே இருக்கிறார். இன்னும் விஜுகுப்சான குருணாம்ன கரோத்தின்னு சொல்லலாம். குருணான் விஜுகுப்சான குருணாம்ன கரோத்தின்னு அவருக்கு யார் மேலே எந்த ஒரு வெறுப்பும் கூட கிடையாது. யாரையும் அவர் வெறுப்பதும் இல்லை, எதற்கு அவர் பயப்படுவதும் இல்லை. எப்போ நடக்கும் இது, அந்த ஜீவன் தனக்கு அருகாமைன்னு சொல்றது நாம தொலைவை ஏற்படுத்திக்கிட்டதால உபனிஷத் சொல்றது, இல்லைன்னா ஒன்றும் இல்லை, அருகாமை இல்லை, தொலைவும் இல்லை. அப்படி இது நாம் ஏற்படுத்தி கொண்டதா, தெரிந்து கொண்டால் ஆகின்ற. புரியுறதா? நல்ல ஸ்லோகங்களை இதெல்லாம் உட்காந்து திரும்ப திரும்ப உட்கார்ந்து பண்ண. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம்.